இங்க குமரனுமே வந்து காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்கிறதா நினைச்சுக்கிட்டு அந்த ஸ்டேஜ்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாவே பண்ணி காட்டிடுறாரு. சொல்லப்போனா இதை பார்த்துட்டு இங்க குமரன் வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா குமரன் இந்த ஒரு வழியில இங்க காவேரிக்கு அவர் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம காவேரிக்கு ஆறுதலும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே தெளிவாவே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் காவேரிக்கு குமரன் பண்ற விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம எடுத்த முடிவுனால தானே இன்னைக்கு குமரன் அம்மா இப்படி கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு சைடு இங்க விஜயுமே இதை பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா நம்ம விளையாட்டா பண்ண ஒரு விஷயம் இந்த பக்கம் ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு பாரு, இது எவ்வளவு பெரிய விஷயம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவருமே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பெர்ஃபார்மன்ஸும் முடியுது. அந்த பெர்ஃபார்மன்ஸ்லயுமே கரெக்டா இந்த பக்கம் குமரன் பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா அது ஹிட் ஆயிடுது. இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஹேங்கர் அதே நேரம் ஜட்ஜஸ் எல்லாருமே பரவாயில்லப்பா, நீ உண்மையிலுமே வேற லெவல்ல பண்ணியிருக்க, இந்த மாதிரி ஒரு கான்செப்டை தேர்ந்தெடுக்கணும் நீ எப்படி நினைச்ச அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியோடையும் அதே நேரத்தில் ரொம்ப சர்ப்ரைஸோடையும் இந்த பக்கம் குமரன்ட்ட கேட்குறாங்க. அப்போ குமரனுமே இல்லைங்க, இது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச விஷயம், சொல்லப்போனால் நான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான், அதனால தான் இதை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் குமரன் நிறைய விஷயத்த மறைச்சு பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் வின்னராக இந்த பக்கம் வந்து குமரன் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் காவேரி கங்கா மற்றபடி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வேற மாதிரி ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் அவங்களுமே இந்த பக்கம் வந்து குமரனுக்கு எல்லாம் ஆட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து டைட்டில் வின்னர் அடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா சந்தோஷமா கிளம்புறாங்க. அப்போ குமரன் டைமே வந்து இந்த பக்கம் காவேரி ஏமாமா என்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி போகும்போதே கேட்குறாங்க. ஆனால் குமரனுமே அப்படிலாம் இல்லைம்மா, நீ இனிமேல் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும், உன்னோட எல்லா விஷயங்களுக்கும் நான் துணையாக இருப்பேன், நீ கவலைப்படாத, எப்போவுமே நான் உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் குமரனுமே இங்கே காவேரிக்காக ரொம்பவே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சாரதாக்குமே பரவாயில்ல, என் பெரிய பையன் மாதிரி இருந்து இந்த மாதிரி குமரன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இவங்க ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது இங்க விஜயுமே சாரதாவோட ஃபேமிலியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா காவேரி எங்க இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவருமே அந்த முடிவு எடுக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணி ஒரு வழியா இங்கே காவேரி தங்கி இருக்கிற அந்த வீட்டு அந்த ஏரியாவையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, எப்படியாவது நம்ம இந்த காவேரியை கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்னா நாம இந்த இடத்துக்கு வந்தாகணும், இந்த இடத்துல வேற ஏதாவது வந்து காலி வீடு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இங்க குமரனும் முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து டேரக்டா வீட்டுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் இங்க தாத்தா கிட்டே ரொம்ப சந்தோஷத்தோட, தாத்தா நான் இந்த மாதிரி காவேரி தங்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கு, அவங்க நம்மகிட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் குடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களும் சொல்றாங்க. ஆனா தாத்தாவுமே இங்க பாரு விஜய், நீ கண்டுபிடிக்கிற விஷயம்லாம் பெருசு கிடையாது, இப்ப நீ போயிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணிடாத, மறுபடியும் அவங்க அங்க கொடைக்கானல் அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், நீ எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே சாஃப்டான வழியை கையாளு, அவசரப்பட்டு அவங்க முன்னாடி போய் நின்றுட்டு இந்த மாதிரி தேவையில்லாம அவங்கள போய் டென்ஷன் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி தாத்தாவுமே விஜய் கிட்ட சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து விஜயுமே கவலைப்படாதீங்க தாத்தா, இந்த விஷயத்துல கண்டிப்பா நான் காவேரியை சமாதானப்படுத்துறதை விட இங்க காவேரியோட அம்மா சாரதாவை சமாதானப்படுத்துறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா என்னால அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டாங்க, அந்த ஹர்ட்டை நான் கண்டிப்பா வந்து சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க வெண்ணிலாவுமே இங்க விஜய் வெளியில் நிற்கிறத பார்த்து அடுத்த செகண்டே ரொம்பவே வேகமா பதட்டப்பட்டுட்டு இந்த பக்கம் வந்து விஜயை பார்த்து அடுத்த செகண்ட் ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. இதை பார்த்த விஜய்க்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு இவன் ஏன் இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து வெண்ணிலாவை உதறி விட்டுட்டு என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இந்த பக்கம் வெண்ணிலாவுமே இங்க விஜய் என்னதான் பண்ணாலும் மறுபடியும் அவங்கள போய் ஹக் பண்றாங்க. இதை பார்க்குற விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கம் எங்க தாத்தாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அவருமே இந்த பக்கம் நர்ஸை கூப்பிட்டு ஏமா முதல்ல இந்த பொண்ணை பிடிமா, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு ஏன் இங்க வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த நர்ஸை இந்த தாத்தாவுமே கேள்வி கேட்கறாங்க. அப்ப நர்ஸுமே இல்லைங்க என்னன்னு தெரியல, நேற்று நைட்டு ஃபுல்லா அவங்க புலம்பிக்கிட்டே இருந்தாங்க, இன்னைக்கு என்னன்னா விஜய் சாரை பார்த்த உடனே பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிட்டு அவங்கள வந்து ஹக் பண்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸுமே இங்க வெண்ணிலாவை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா வெண்ணிலாவுமே என் விஜய் நான் விட்டுட்டு போக மாட்டேன், இனிமேல் என் விஜய் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. வெண்ணிலா முதல்ல கையெடு, எதுக்கு நீ இந்த மாதிரி என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னோட பழைய விஜய் கிடையாது, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட வெண்ணிலாவுமே ஏன் விஜய் இப்படிலாம் பேசுற, நான் உனக்கு வேண்டாமா, நீ எதுக்காக என்னை விட்டு ஒதுக்கணும்னு நினைக்கிற, நீ என்னதான் பண்ணாலும் சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன், எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்க மறுபடியுமே வெண்ணிலா இங்க விஜய் ஹக் பண்ண போறாங்க. ஆனா விஜயமே நிறுத்தி வச்சு இங்க பாரு முதல்ல ரியாலிட்டியை புரிஞ்சுக்க, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத பைத்தியக்காரத்தனமா அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலாவை பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு டேய் அந்த பொண்ணுக்கு தான் சரியா ஞாபகம் வரல, அப்புறம் எப்படி அதுக்கு புரியும், நீ தாண்டா புரிய வைக்கணும், முதல்ல அந்த பொண்ணை நர்ஸு கூட அனுப்பி வை, முதல்ல ஏமா அவங்கள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைங்க அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலாவை அங்கிருந்து உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இங்க விஜய்க்கு ரொம்பவே அப்செட் ஆயிடுது, தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் மறந்துடுறாரு. அப்பதான் தாத்தாவுமே தெளிவான ஒரு முடிவோடு சொல்றாரு, இங்க பாரு விஜய், நீ இந்த வெண்ணிலாவை சரி பண்ணி நம்ம வீட்டை விட்டு அனுப்புற வரைக்கும் இங்க நீ காவேரி விஷயத்துல தலையிடாத,
காவேரி அங்கேயே இருக்கிறதா சேஃப். இப்போ நீ வெண்ணிலாவை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு நீ மறுபடியும் காவேரி கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ண போனேன்னா உனக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா எல்லாருமே கண்டிப்பா வெண்ணிலா பிரச்சனையை வச்சு தான் அவங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்க விஜய் கிட்ட தாத்தாவுமே ரொம்பவே தெளிவா எடுத்து சொல்றாரு. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் விஜய்க்குமே புரியுது. அப்போ முதல்ல வெண்ணிலாவை வேற ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு மாத்தி ஆகணும். சொல்ல போனா வெண்ணிலா நம்ம கூட இருந்தாலே கொஞ்சம் பிரச்சனை தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயுமே வெண்ணிலாவை பத்தி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு.